ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவில் ப்ளைன் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் நம்ம பவுட்ரு பண்ண சுகர் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கோதுமை மாவு எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 1/2 கப் தயிர் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி ஊற்றி பிசைக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக பால், நல்லா காய வச்சு ஆற வச்ச பால் எடுத்து தேவையான அளவு ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி திருப்பி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மாவு ஃபுல்லாக தடவி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் மூடி வச்சுருங்க. இப்போ நான் 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுவோம்ல, அது மாதிரி மாவு எடுத்துகிட்டு கோதுமை மாவு லைட்டாக மேலே தடவிட்டு நம்ம தேய்ச்சிடலாம். இது கொஞ்சம் மொத்தமாக தேய்க்கணும், ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் ஒரு பேக் சைடில் ஃபுல்லாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தண்ணி எவ்வளோ நிறையா தடவுறீங்களோ நம்ம தோசைக்கல்லில் நல்லா ஒட்டி இருக்கும். நம்ம தோசைக்கல்லில் திருப்பும்போது இந்த மாதிரி தண்ணி நிறையா தடவிட்டு தோசைக்கல்லில் வச்சுட்டு மேலே லைட்டாக பட்டர், அந்த பபிள்ஸ் வரும்போது லைட்டாக பட்டர் தடவிக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லை திருப்பி காமிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி காமிக்கும்போது தண்ணி நிறையா தடவி இருந்தீங்கன்னா சப்பாத்தி கீழே உழுகாது. நான் நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். அதனால தான் தண்ணி நிறையா தடவுங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் காமிச்சிட்டு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு நான் ரெடி ஆயிரும். பேக் சைடில் இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் சப்பாத்தி கல்லில் உங்களுக்கு ஒட்டில் கீழே உழுவுதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் தண்ணி தடவிட்டு போட்டுட்டு லைட்டாக மேலே பட்டர் தடவிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டில் டைரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம தோசைக்கல் திருப்பும்போது உங்களுக்கு கீழே உளுந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நான் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.